மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போ சம்மர் சீசன். அடுத்த ஒரு 2-3 மாதம் ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கின் எல்லாம் ரொம்ப வாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஹெர்பல் பேக் போடலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது, யார் வேணால் செய்யலாம். இதோட பேசிக் திங் என்ன அப்படின்னா முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி ஒரு களிமண், ஆனால் அது அவ்வளோ கூலிங், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக முல்தானி மிட்டி பேக்கை நம்ம போடலாம். ஸோ முல்தானி மிட்டி கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் சேர்க்க போகிறது என்னென்னா சாண்டல்வுட் பவுடர். இதுவும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல தூய்மையான சாண்டில் பவுடரை வாங்கிக்கோங்க. ஏன்னா சிலதெல்லாம் தூய்மை இல்லாதவும் இருக்கும். அதனால் தூய்மையான சாண்டில் பவுடர் 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அதில் கூட நான் கொஞ்சம் கலக்க போகிறது என்னென்னா குங்குமப்பூ. அது ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை நான் போடுறேன். இதில் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ். ஸோ ஒரு ஆரஞ்சு எடுத்து லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜூஸ். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆட் பண்ணுறது வெள்ளரிக்காவுடைய தண்ணி. பிகாஸ் சம்மரில் வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம் இதெல்லாமே ரொம்ப நல்லது, உள்ளே சாப்பிட்றதுக்கும் வெளியில் போடுறதுக்கும். ஸோ தேவையான அளவு இந்த வெள்ளரிக்காவுடைய சாறு இல்லைன்னா தண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இந்த சம்மருக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈஸியாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இது எண்ணெய் பசையை குறைக்கும். ஏன்னா இப்போ இந்த சம்மரில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் சில பேருக்கு ஸ்கின் எல்லாம். ஸோ அந்த எண்ணெய் பசையை குறைச்சி நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும், ஒரு கூல் ஃபீலிங்கும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் நீங்கள் வெயிலில் போய் கருத்து போயிருக்கீங்களோ அந்த இடத்த எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிவிட்டு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக். இப்போ ஒருத்தருக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நமக்கு மாடலாக இருக்கிறவங்க சௌபர்ணிக்காவோட ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஏன்னா வெயிலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ வெள்ளரிக்காய் சாறு வச்சு நான் துடைக்கிறேன். அதுலேயே நல்லா கூலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கருமையெல்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா வெயிலில் போனால் ஸ்கின் கொஞ்சம் டேன் ஆகிடும். சில பேருக்கு ரொம்ப பைக்கிலெல்லாம் போகிறவங்களுக்கு அப்படியே பேர்ன் ஆகிடும் ஸ்கின். அதனால் கொஞ்சம் முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரியான பேக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக் முல்தானி மிட்டி, சாண்டில், கூடவே குங்குமப்பூ, கியூக்கம்பர் வாட்டர், ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது எல்லாமே. ஸோ இது ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். குங்குமப்பூ நல்லா ஈஸியாக அதோட கரைஞ்சிரும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப கூலிங், அட் த சேம் டைம் நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். ஸோ சில்லுன்னு இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் பிரைட் ஆகணும் அப்படின்னா ஒரு பேக் மூலமாக அதை செய்ய முடியும். இப்போ ஃபுல்லாக ஃபேஷியல் செஞ்சு தான் பிரைட்னஸ் வரணும்னு இல்லை. அப்பப்போ நடுவில் ஒரு பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அடிக்கடி செய்யாதீங்க. ஓவர் நைட் எதுவும் விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணால் அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அது ஈரப்பதம் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிரும். அதனால் ஓவர் நைட்லாம் விடாதீங்க. 15-20 நிமிஷம்தான் ஒரு பேக் உங்கள் ஃபேஸில் இருக்கணும். ஜஸ்ட் அந்த அளவு டைம் விட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த மாதிரி டைட்டனிங்காக இருக்கிற பேக்கெல்லாம் கண் அடியில் ரொம்ப கிட்ட போக வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே நிறுத்திக்கலாம். நெத்தி தான் சீக்கிரமாக கருத்து போயிடும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால நெத்தியில் டேன் ரொம்ப சீக்கிரமே ஆகும். அதனால் அதை கவனித்து அந்த இடத்துல போடுங்க. சில பேருக்கு நோஸ் ரொம்ப டேன் ஆகிடும். ஏன்னா போனி ஏரியாஸ், இந்த நோஸ் நெத்தியிலலாம் போன் அதிகம், ஃப்ளஷ் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கருத்துரும். அதனால தான் ஒரு 2 கோட் அளவு ஃபுல்லாகவே போட்டுடலாம். அதே மாதிரி பைக்கில் போகிறவங்க, ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க, இவங்க எல்லாருக்கும் கை கூட ரொம்ப கருத்து போயிடுது. அது மட்டும் இல்லை, முதுகு பக்கம் எங்கே அவங்க ப்ளவுஸ் லெவல்லோ அந்த லெவல் வரையில் பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அந்த ஏரியாஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் 2 கோட்ஸ் அப்ளை பண்ணுறேன். காதுலேயும் லைட்டாக அப்ளை பண்ணலாம்.
இது எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 15 இயர்ஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான். ஸோ போட்டுட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு குளிர்ந்த நீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கும், கூலாக இருக்கும், கட்டிகளோ இல்லை பருக்களோ வராமல் இருக்கும். இந்த மாதிரி பேக் போடும்போது சில பேருக்கு இது எனக்கு சூட் ஆகாது, முல்தானி மிட்டியே எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான களிமண். அது ரொம்ப கூலிங்காக இருக்கும், டைட்டனிங்காக இருக்கும். ஆனால் அடிக்கடி அது செய்யும்பொழுது சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அடிக்கடி செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் முல்தானி மிட்டியோட கூட இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக அது சூட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா ரொம்ப மாய்ஸ்சரை இழுத்துடும் எல்லாமே. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி போட்டுட்டு மறந்துடாதீங்க. சில பேர் 1 hour 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுப்பாங்க. அது மாதிரி பண்ணும்பொழுதும் ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணாலே சரியாக இருக்கும். இந்த மாதிரி பேக் போடும்போது ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். கொஞ்சம் 3/4 ட்ரையாக இருக்கும்போது லைட்டாக அதை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் துடைக்கலாம். ஸோ தட் ஸ்கின் மேலும் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பேக் நல்லா டேனை ரிமூவ் பண்ணோம். ஏன்னா அந்த வெயிலில் போயிட்டு வர அந்த டேனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த வேர்க்குருலாம் வராமல் தடுக்கும். மெயினாக சம்மர் டைமில் வேர்க்குரு வரும் ஃபேஸில் சிலருக்கு, அதுக்கும் ரொம்ப நல்லது. பருக்கள் உள்ளவங்களுக்கு கூட இது பருக்கள் பெருசாகாமல் சீக்கிரமாக அது குறைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக். ஸோ நம்ம ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பேக்கை துடைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கூலிங்காக ஃபீல் பண்ணுறேன்னு. இதுதான் நம்ம சம்மருக்கு வேணும். கூலாக இருந்தாலே ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு தலையுடைய உஷ்ணத்தை கூட இது குறைக்கும். ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரெகுலராக. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் கூட நம்மளுடைய பாடி ஹீட் குறையும். இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை நீங்கள் வீட்டிலேயே ஒரு 5 மினிட்ஸில் கூட பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி தான், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்களே வீட்டில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்யலாம். இவ்வளோ நேரம் ஊறணும்னு கூட இல்லை. ஸோ நீங்கள் டைம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கூலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மரை பீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட் இது. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.